ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குப்த பேரரசு டாப்பிக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் நம்ம 100 கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் இருந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொற்காலம் என அழைக்கப்படும் காலம் எது? குப்தர் காலம். பண்பாடு உருவாக்கத்தின் அடித்தளம் என அழைக்கப்படும் காலம் எது? குப்தர் காலம். செவ்வியல் கலைகளின் காலம் என அறிஞர்கள் கூறிய காலம் எது? குப்தர்கள் காலம். குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரின் காலம் எதிலிருந்து எதுவரை? கிபி 240 முதல் 280 வரை. நாணயத்தில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருக்கு பின் பதவியேற்றவர் யார்? கடோத்கஜர். மகாராஜா என கல்வெட்டுக்கள் குறிப்பிடும் குப்த அரசர்கள் யார்? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படும் குப்தர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரின் ஆண்டு எதிலிருந்து எதுவரை? கிபி 319 முதல் 335 வரை. குப்த ஆண்டு எப்பொழுது? கிபி 320. குப்த ஆண்டு தோற்றுவித்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய அரசி யார்? குமாரதேவி. தங்க நாணயம் வெளியிட்ட குப்த அரசர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்ததன் மூலம் வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை வென்ற குப்த அரசர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக கருதப்படும் இடம் எது? லிச்சாவி. கான்ஸ்டாண்டின் நோபல் நகரை உருவாக்கிய மகா கான்ஸ்டாண்டினின் சமகாலத்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். குப்த அரசர்களின் சிறந்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். கவிராஜா என பட்டம் பெற்ற குப்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். டாக்டர் ஸ்மித் சமுத்திரகுப்தரை எவ்வாறு வர்ணித்தார்? இந்திய நெப்போலியன். சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போல் உருவம் பொறித்த நாணயம் வெளியிட்டார். இது எந்த வகையை சார்ந்தது? தங்க நாணயம். நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்திய குப்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் படைத்தளபதி யார்? ஹரிசேனர். ஹரிசேனர் தொகுத்த கல்வெட்டு எது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி எந்த கல்வெட்டில் காணப்படுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. வசுபந்தர் எனும் பௌத்த அறிஞரை ஆதரித்த குப்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 40 ஆண்டுகள். சமுத்திரகுப்தருக்கு பரிசுகள் அனுப்பி கயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரிய இலங்கை அரசர் யார்? மேகவர்மன். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் தோற்கடித்த பல்லவ நாட்டு அரசன் யார்? விஷ்ணுகோபன். வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் தலைநகரம் எது? பாடலிபுத்திரம். இரண்டாம் சந்திரகுப்தரின் இரண்டாவது தலைநகரம் எது? உஜ்ஜயினி.
டெல்லி குதுப் மினாரில் உள்ள இரும்பு தூணை கட்டியவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் அமைச்சரவையை அலங்கரித்த 9 அறிஞர்கள் யார்? நவரத்தினங்கள். முதலாம் குமாரகுப்தர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சக்ராதித்யா. நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? முதலாம் குமாரகுப்தர். ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேர்ந்த குப்த அரசர் யார்? ஸ்கந்தகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறிய குப்த அரசர் யார்? பாலாதித்யர். கடைசி குப்த அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். விஷ்ணுகுப்தரின் ஆட்சி காலம் எதிலிருந்து எதுவரை? கிபி 540 முதல் 550 வரை. நீதி சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? நாரதர். ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தன்வந்திரி. அறுவை சிகிச்சை முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? சுஸ்ருதா. நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறும் மருத்துவ நூல் எது? நவநீதம். 51வது கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். 51வது கொஷின், விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எது? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 52வது கொஷின்லேருந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இதோட PDF லிங்க் உங்களுக்கு வேணும்னா PDFன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.